ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த தேர்தல்ல பயங்கரமான போட்டி நிலவும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புகள் இருந்தாலும், ரொம்ப கூலாகவே திமுக கூட்டணி செயல்பட்டுட்டு இருக்கு. ஆனா இந்த திமுக கூட்டணி உடைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல, ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜக. இவர்களை தவிர்த்துட்டு எனக்கு இதுதான் மெயின் அசைன்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் இறங்கியிருக்காரு. ஏன் திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற குறிக்கோள் இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக கூட்டணி 2017ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து தேர்தல்ல 2019 தேர்தலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், தொடர்ந்து இந்த கூட்டணி உடையாம சிதறாம தொடர்ச்சியா பயணிச்சுட்டு வராங்க கொள்கை ரீதியா. ஆனா இதுவே அதிமுக பாஜக எடுத்துட்டீங்கன்னா கூட்டணி மாறி மாறி விலகுறது சேருது, விலகுறது சேருது, இந்த மாதிரி வேலைகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கூட்டணி மட்டும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்ற ஒரு பொறாமை தான் இவங்களுக்கு எல்லாமே. எப்படியாச்சுன்னா இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, தான் நல்லா இல்லைன்னா கூட எதிராளி பலமா இருக்கிறானா அவனை பலவீனமாக்கிட்டா நம்மளும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. அந்த மாதிரி ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி, பாஜக, இப்ப விஜய் 3 பேரை இறங்கி இருக்கிறாங்க. இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஆரம்பத்துல விசிகாவை டச் பண்ணாங்க, விசிகாவை தூண்டி விட்டாங்க. விசிகா இங்க இவங்களுக்கு செவி கொடுக்குற மாதிரி இல்ல, ஆடா போங்கப்பா அப்படி ஓரமா போய் விளையாடிக்கிட்டு இருங்க, நாங்க கூட்டணி எல்லாம் உடைக்க மாட்டோம் அப்படின்னு ரேஞ்சில அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க. அடுத்தபடியா மதிமுகவுக்கு இறங்குனாங்க. மதிமுகவுல ஐயா வைகோவுக்கு எம்பி சீட்டு கொடுக்கல, அதனால திமுக துரோகம் இழைச்சிருச்சு, என்னென்னவோ கொளுத்தி போட்டு பார்த்தாங்க. இங்க ஐயா ஸ்ட்ராங்கா தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, ஜனநாயக எதிரா இருக்கிற எல்லா சக்திகளும் ஒழிக்க இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில நாங்க இருப்போம் சொல்லிட்டார், தெல்ல தெளிவா சொல்லிட்டார். மதவாதத்துக்கு ஒருபோதும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், உள்ள இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்தபடியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளா செக் வச்சாங்க, அவங்களும் என்ன பண்ணாங்க, திருப்பி அடிச்சிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் மேல தூண்டி விட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்கு, கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு ஒற்றை கோரிக்கையில அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இல்லாட்டி ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் அவர்கள் தேவ காத்துட்டு இருக்காரு. ஒருத்தரும் செவி கொடுக்கிற மாதிரி இல்ல. அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டுனா வருவோம், அந்த கடை எப்படி இருக்குது, கூட்டணி ஆட்சி தரேன்றாங்களே, போய் எப்படி இருக்கு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கூட யாரும் போகல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பிரம்மாண்டமா ஒரு கடையை திறந்து வச்சிருக்காங்க, நம்ம பொருள் வாங்குறோமோ இல்லையோ, கடை எப்படி இருக்கு, உள்ள பொருள் என்னென்ன பொருள் விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு வருவோம்ல. அந்த மாதிரி கூட தாவேகா பக்கம் யாருமே போற மாதிரியே தெரியல. கூவின்னு இருக்கிறாங்க, கூட்டணி ஆட்சி தரேன் வாங்க 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 வாங்கன்னு சொல்லி கூவின்னு தான் இருக்கிறாங்களே கண்டி, ஒரு கட்சியும் அந்த பக்கம் போனதா கூட இது வரைக்கும் பேச்சே கிடையாது. ஆனா இங்க கூட்டணி ஆட்சி சாத்தியம் இல்லை தமிழ்நாட்டுல அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவங்க கிட்ட முட்டி மோதுறாங்க காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸுக்கு திமுக விட்டா வேற வழி கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுல காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் இருக்காருல்ல, அவர் தான் என்ன பண்றாரு, பயங்கரமா குட்டையை கிளப்பின்னு இருக்காரு. உண்மையிலேயே மாணிக்கம் தாகூருக்கு அவமானமா இருக்கு, திமுக கூட்டணியில தொடர்றதுக்கு அவமானமா இருக்குது, இப்படி பல எண்ணங்கள் அவர் ஓட்டத்தோடல. அவருக்கு உண்மையிலேயே அவமானமா இருந்ததுன்னா திமுகவால கிடைத்த வெற்றி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்பி பதவியை ராஜினாமா செய்வாரா அப்படின்ற ஒற்றை கேள்விதான் அவர் முன்னாடி வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நாங்க திமுகல இருக்கிறது நாங்க குன்றி போயிருக்கிறோம், குறுகி போயிருக்கிறோம், அவமானமா இருக்கு, எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படின்னு பேசுகிறாரு மாணிக்கம் தாகூர். அப்படி பேசுறவரு 2024ல திமுக தலைமையில கூட்டணி வச்சோம், திமுக வேலை கிடைச்ச வெற்றி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சாரார் என்ன பண்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது இப்போ திமுகவை ஒவ்வொரு கட்சிகளும் நெருக்குறாங்க அப்படின்ற ஒரு பொய்யான தகவலையும் எல்லாருமே பரப்பி விடுறாங்க. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஆரம்பத்துல கோரிக்கையை முன்வைத்ததாகவும் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய பழைய வீடியோல சொன்னதை ஆதவர்ஜினா போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, பூதாகரமா கிளப்பி விட்டாங்க. அப்போ ஆதவர்ஜினா விசிகால இருக்கும் பொழுது இந்த வீடியோ எல்லாம் பரப்பிட்டாரு. அதுக்கு திருமாவளவன் அவர்களே, எப்பா இது நான் ஃபர்ஸ்ட் பேசின வீடியோ, இப்ப வேணும்ட்டுன்னு யாரோ குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு இது பண்றாங்க, எங்களுடைய கொள்கை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்றத அப்பவே சொல்லிட்டாரு. இப்ப திரும்பவும் விசிகாவை தூண்டி விடுகிற விதமா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பொய்யான தகவலை பரப்பிட்டு வராங்க. இது குறித்து திருமாவளவன் அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வியை முன்வைக்கும் போது, நிச்சயமா எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்க ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம்,
கூட்டணி ஆட்சி அப்படின்றது எங்களுடைய கொள்கை, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இந்த கொள்கையிலிருந்து திருமாவளவன் ஒருபோதும் பின்வாங்க மாட்டான் அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிட்டார். ஆனா கால சூழ்நிலை இப்போ அதுக்கு கனிந்து வரவில்லை. வலதுசாரிகள், ஒரு சில வலதுசாரிகள், பாசிச சக்திகள் இங்க குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே கூட்டணி ஆட்சி அப்படின்றத இப்போதைக்கு செயல்படுத்துறாங்க. ஆனா இப்போதைக்கு கால சூழ்நிலை கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வராது அப்படின்ற கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். அட் சேம் டைம் கொள்கை விட்டு நான் பின்வாங்கவில்லை அப்படின்ற சொல்றாரு. சோ வேணும்னே இங்க பாசிச கொள்கை, சனாதன கொள்கை கொண்டவர்கள், வலதுசாரிகள் ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. கூட்டணி ஆட்சி, அதாவது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இங்க ஓட்டுகளை பிரிக்கணும். இவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க அதிமுக எடுத்துக்கங்க, பாஜக எடுத்துங்க, தாவேக எடுத்துக்கங்க, இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ திமுக ஒருபோதும் ஜெயிக்க விட்டுறக்கூடாது, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க ஒருபோதும் ஜெயிச்சிடக்கூடாது, ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கும் உண்டு, பாஜகவுக்கும் உண்டு, தாவேக தலைவர் விஜய்க்கும் உண்டு. இதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில கட்சிகள்ல இருக்கிற ஒரு சில தலைவர்கள் என்ன பண்றாங்க, தூண்டி விடுறாங்க. கூட்டணி ஆட்சி வேணும், நீங்க திமுகவுக்கு நெருக்கடி கொடுங்க, இல்ல கட்டி கூட்டணி விட்டு வெளியே வரும். அவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாருல விஜய் அவர்கள். இங்க திமுக உங்களை சட்டை பண்ண மாட்டேங்குதுல. நீங்க எவ்வளவு குரல் கொடுக்குறீங்க, கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எவ்வளவு குரல் கொடுக்குது, எவ்வளவு முட்டி மோதுறீங்க. ஏன் முட்டி மோதணும்? திமுக வேண்டாம், தாவேக பக்கம் வர வேண்டியதானே, ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே வந்தா ஓட் பேங்க்லையும் சரிவு கண்டிடும், கட்சி வளர்ச்சி அடையிலும் சரிவு கண்டிடும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏவா இருக்கிற கோ தளபதி சொன்ன மாதிரி பூத் லெவல்ல இவங்களுக்கு ஆட்கள் கம்மி அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பூத் லெவல் ஏஜென்ட்களை நிறுத்தினா திமுக ஃபர்ஸ்டும், அதிமுக 2வது இடத்துலயும், 3ஆம் 4ஆம் இடத்துலதான் காங்கிரஸ் வருது அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை. இது தேர்தல் ஆணையத்தின் மூலமா கொடுக்கப்பட்ட சர்வே படி. சோ அதன்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பூத் லெவல்ல, அது தமிழ்நாட்டுல இருக்கிற பூத்ல ஏஜென்ட்டுகள் கம்மி அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு. இதை கூட புரிஞ்சுக்க முடியாம கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும், கடைசி டைம்ல தேர்தல் நெருங்குற டைம்ல இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தினா நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு அற்பமான எண்ணம் காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு சில தலைவர்களுக்கு இருக்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் தேர்தல் நெருங்குற டைம்ல திமுகவுக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனா திமுக ஒருபோதும் அதிமுக மாதிரி பாஜகவுக்கு அடிப்பணிந்து போற மாதிரி திமுக ஒருபோதும் அடிப்பணிந்து போகாது அப்படின்றத நிரூபிக்கிற வண்ணமா தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி இங்க ஒத்து வராது, நீங்க எந்த அளவுக்குனா முட்டி மோதுங்க, எப்படி வேணா தோப்புக்காரனை போடுங்க, எப்படி வேணா உருண்டு அரண்டு பெறலுங்க, ஆனா கூட்டணி ஆட்சி இங்க ஒத்து வராது அப்படின்றத அவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இப்ப விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி ஆட்சியை கோரிக்கை விடுறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான தகவல் பரப்பி விடப்படுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சி அப்படின்றது எங்களுடைய கொள்கை, ஆனா இப்போ கால சூழ்நிலை கனிந்து வரவில்லை, இப்போ வலதுசாரிகள் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற ஒற்றை கொள்கையில நாங்க உறுதியா இருக்கிறோம், அதனால நாங்க திமுக கூட்டணியில தான் தொடருவோம், கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு காலம் வரும், அப்பொழுது எங்களுடைய கொள்கையை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம், ஒருபோதும் நாங்கள் கொள்கையிலிருந்து பின்வாங்கல அப்படின்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.